மேசராசி தைரியத்துக்கு ஒரு பெயர் பெற்ற ராசி அப்படின்னா இந்த மேசராசி சொல்லலாம். ஸோ இந்த மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே பார்ப்பதற்கு நல்ல ஒரு அழகான நல்ல ஒரு கம்பீரமான தோற்றத்தோடு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேசராசிக்காரரு குணம் அப்படின்னு பார்த்தோமா, இவங்களுடைய குணம் எப்போவுமே ஒரு குழந்தை மனது எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். அதே நேரத்தில் இந்த மேசராசி நேர்களை பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து முருகன் வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல திருப்பங்கள் நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் எல்லாமே உங்கள் அமையும். அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மேசராசி நேர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு தைரியமானவங்க, தன்னம்பிக்கை உடையவங்க. அதே நேரத்தில் இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு துணிச்சல் அதிகம். மேசராசிக்கு இந்த மே மாதத்தில் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள்லாம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க, உங்களுக்கு இந்த காலகட்டம் முன்னேற்றமாக அமைய போகுதா அல்லது சவாலாக இருக்க போகுதா அல்லது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்கா அப்படிங்கிறத பற்றின முழுமையான தகவலை நம்ம இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த டைமில் நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றின முழுமையான தகவலை நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சாவது வழக்கமான ஒரு இதுதான். இந்த கிரக மாற்றமானது சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் கொடுக்கும். ஸோ இந்த கிரக நிலைகள் ஒவ்வொரு ராசிக்குமே வேறுபட்ட பலன்களையே தரும் நிலையில் மேசராசி நேயர்களுக்கு இந்த மாதம் இந்த மே மாதம் எப்படி அமைய போகிறது, எந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றின முழுமையான வீடியோவை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே நேரத்தில் உறவுகள் வகையில் உங்களுடைய நண்பர்கள் வகையில் மேசராசி அன்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க. மேசராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படின்னா நல்ல பலன்கள் நிறையவே கிடைக்க காத்திருக்கு. ஸோ செவ்வாய் மாற்றம் இந்த மே மாதம் 11ஆம் தேதி நடைபெற இருக்கு. இந்த தினத்தில் உங்களோட ராசியிலேயே செவ்வாய் பகவான் வந்து அமர்வதனால நல்ல ஒரு உற்சாகத்தோடு இருப்பீங்க. யானை பலம் பெறுவீங்க. நிறைய நல்லது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் பல நாள் கனவுகள் எல்லாமே நனவாகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புமே இருக்குது. எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு வெற்றி முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு நிலைகள் உங்களுக்கு இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு செலவு அப்படின்னு பார்த்தோமா கொஞ்சம் அதிகம்தான். 2ஆம் இடத்துல சுக்கிரன் உங்களுக்கு வலுவாக இருக்கிறதுனால தனவரவு சிறப்பாக இருக்கும். செவ்வாய் புதன் சனி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு 10 நாட்கள் செலவுகள் வீண் விரயங்கள் போன்ற அமைப்புகள் இருந்தால் கூட பிற்பகுதி 20 நாட்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். சில பேர்த்துக்கு குடும்பம் நல்ல சிறப்பான முறையில் அமையும். விரும்பக்கூடிய நபரை மணக்கக்கூடிய வாய்ப்புமே உங்களுக்கு ஏற்படும். சுபகாரியங்கள் பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே குழந்தைகளாக இருந்து வந்த தொல்லையான அமைப்புகள் மாறும். அவங்களுடைய திருமணம், வேலை, தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் இதில் எல்லாமே ஒரு ஏற்றம் ஏற்படும். மொத்தத்துலேயுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே குழந்தைகள் விஷயத்தில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அற்புதமான பாக்கியங்கள் எல்லாமே கிடைக்கும். கடன் தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்புமே சில பேர்த்துக்கு இருக்குது. கடனை அடைக்கும் வகையில் நல்ல வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த டைமில் முன்னேற்றம் அப்படின்னு எதில் இந்த விஷயத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குது அப்படின்னா கடன் நோய்கள் பல நாளாகவே இருந்திருக்கும். அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த மே மாதம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. வருமானம் உயரக்கூடிய ஒரு அமைப்புமே இருக்குது. தொழில் முனைவோருக்கு மே 11ஆம் தேதிக்கு பிறகு நல்ல ஒரு ஆர்டர்கள் கிடைக்கும். வியாபாரிகள் விவசாயிகளுக்கு லாபகரமான ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு. மேலுமே மே 11ஆம் தேதி நடக்க செவ்வாய் பயிற்சியின் காரணமாக 45 நாட்களுக்கு செவ்வாய் இருக்கிறதுனால நல்ல ஒரு மேன்மையான பலன்கள் எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்கலாம். மேலுமே நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய அற்புதமான அமைப்புகளும் நல்ல ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைய போகிறது. அதே மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு மே மாதம் முதல் 6 மாதத்திற்கு படிப்படியான முன்னேற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு கவலைகள் தீரும் காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. ஆண் பெண் இருபாலருக்குமே நடுத்தர வயது பெண்மணிகளுக்குமே கவலைகள் கணவர் பற்றிய கவலைகள் பரிபூர்ணமாக நீங்க ஆரம்பிக்கும் கூடிய ஒரு யோகத்தையும் தரும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் உங்களுக்கு பணவரவு திருப்திகரமாக இருக்கும். குழந்தைங்க விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம், கடன் தீர்வது என அனைத்து விதமான நல்ல முன்னேற்றங்களுமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த மே மாதம் அமைஞ்சிருக்கு.
அதே நேரத்தில் இந்த மேச ராசி அப்படின்னாலே இந்த மேச ராசி ரொம்ப அற்புதமான ராசின்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய ஒரு யோக பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசின்னு அப்படின்னு சொன்னாலும் இந்த மேச ராசி சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு தொழில் மற்றும் நிதிநிலை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் மே 15ஆம் தேதிக்கு பிறகு நிதி ஆதாயம் அதிகரிக்கும். மேலுமே வெளிநாட்டு வேலைகளாலும் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். தகவல் தொழில்நுட்பம் வங்கித்துறையில் பணி செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. புதிய வணிக வாய்ப்புகள் உருவாக ஆரம்பிக்கும். பழைய நண்பர்களை சந்திப்பதனால பல நன்மைகள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட ஆரம்பிக்கும். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே சமநிலையிலையும் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தலைவலி மற்றும் கண் தொடர்பான உபாதைகள் குறித்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப ரொம்ப நல்லதான விஷயமா இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் நிலவக்கூடிய கிரக பயிற்சிகள் மற்றும் கிரக சேர்க்கைகள் காரணமாக உதாத்திய மாளவிய யோகங்கள் உருவாவதனால உங்களுக்கு பார்த்திங்களா ஆசைகளுக்கு நன்மைகள் அதிகமாக நடந்தால் கூட சில ராசிக்காரர்களுக்கு நிதி நிலைமை தொடர்பாக சிரமங்கள் ஏற்படும். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு அமைப்புகள் ஒரு காலகட்டங்கள் இருந்தால் கூட ஒரு சில விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். மே மாதம் மேசராசி அன்பர்களுக்கு சாதகமான சூழ்நிலையும் தாண்டி அவசரப்பட்டு நீங்கள் எந்த ஒரு முடிவுமே எடுக்க வேணாம். சில தருணங்கள் உங்களுக்கு அமையும். அதாவது அவசரப்பட்டு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களோ சூழ்நிலைகளோ அமையும். ஸோ அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யோசித்து எந்த முடிவாக இருந்தாலும் எடுங்க. மேசராசிக்காருக்கு பொறுத்த வரைக்குமே வலுவான நல்ல கிரக அமைப்பு இருந்தால் கூட நிதி சார்ந்த விஷயத்தில் விரைவான ஒரு முடிவு மற்றும் யோசனை இல்லாத ஒரு முதலீடுகள் பிரச்சனையை தரும். ஸோ இந்த மேசராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே ஏதாவது ஒன்று செய்கிறது ஏதோ ஒன்று எடுத்தங்கவுத்தன்னு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் யோசிப்பீங்க. அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தான். அதே நேரத்தில் பணவரவு செலவுகளை கண்காணிக்கவும் மாத தொடக்கத்திலிருந்தே உங்களுக்கு பட்ஜெட் போட்டு செயல்படுவது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் முக்கியமான விஷயங்களை இருமுறை யோசிப்பதோடு நிபுணர்களோட ஆலோசனையும் பெற்று செயல்பாடு செய்யுங்க. அதே நேரத்தில் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாகவும் நல்ல மகிழ்ச்சியாகவும் நல்ல ஒரு ஆனந்தமாகவும் இருக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக கிடைக்கும். நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு இந்த 2026 மே மாதத்தில் எப்படி இருக்குன்னு அப்படின்னா தொழில் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்குள்ள ஒரு புதிய தெம்பு இருக்கும். தைரியம் தன்னம்பிக்கை இது எல்லாமே அதிகரிக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் 15க்கு பின் பார்த்திங்களா நிதி ஆதாயம் உங்களுக்கு பெருகும். குடும்ப மகிழ்ச்சி பெருகும். அதே மாதிரி சொத்து சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அதே நேரத்தில் ரொம்ப நாளாகவே பல பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா கூட ஏதாவது வேலை செய்யணும் அப்படின்னா கூட ஒரு நாள் செய்ய வேண்டிய வேலை ஒரு 2-3 நாள் செஞ்சிட்ருப்பீங்க. ஆனால் இப்போ இருக்கிற சூழல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு உங்களுக்குள்ள ஒரு திறமை இது நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும். ஸோ அது எல்லா வேலையும் உங்களுக்கு கஷ்டமாக இருந்த வேலைகள் எல்லாமே ரொம்ப ஈஸியாக தெரியக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. அதே நேரத்தில் அது புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வாய்ப்பெல்லாம் நீங்கள் சரியான முறையில் சரியான பாதையில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதே நேரத்தில் மே 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும். 1-3 அலைச்சல் இருந்தால் கூட அது உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத ஒரு வருமானம் கிடைக்கும். நிதி நிலைமை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் சொத்து மனை மே 1-12 வரைக்குமே சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீரும். அதே நேரத்தில் வீடு நிலம் வாங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. குடும்பம் மற்றும் உறவு ரொம்ப மகிழ்ச்சியும் நல்ல ஒரு நல்ல இணக்கமும் நல்லா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. போட்டிகளில் மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் இந்த ஒரு முருகன் வழிபாடு நீங்கள் உங்களுடைய ராசிப்படி செய்கிறது நல்லது. அதே நேரத்தில் உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் அதாவது வயதானவங்களுக்கு இந்த மாதிரியான உங்களுக்கு செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பம் கிடைக்கும். அதே நேரத்தில் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வுகளையும் தரும் ஒரு மாதமாக அமைச்சிருக்கு. குறிப்பாகவே மே 1ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரையிலான காலகட்டம் மண் மனை சொத்து சார்ந்த சிக்கல்கள் தீர்ப்பதற்காக ரொம்ப சாதகமாக உங்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் பாதியில் நின்று போன வீடு கட்டக்கூடிய பணிகளை கூட நீங்கள் அதுக்கு தொடர்ந்து மறுபடியும் வீடு கட்டுறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது. அதே நேரத்தில் நிலம் தொடர்பான சட்ட போராட்டங்களில் நல்ல ஒரு வெற்றி பெறுவதற்கு இதுவே ஒரு சிறந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார ரீதியாக இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய மேசராசி நேயர்களுக்கு பெரும் நிம்மதியை தரப்போகிறது. மே 17ஆம் தேதிக்குள்ளே பண நெருக்கடியால் ஏற்பட்டிருந்த மன அழுத்தம் குறைய தொடங்கும். மேலுமே இது நல்ல ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு கொடுக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு.
அதே நேரத்தில் நீங்கள் பொறுத்த வரைக்குமே அடுத்தவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் செய்வது உங்களுடைய ராசிப்படி ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. நாளைக்கு பாருங்கள் சங்கடகர சதுர்த்தி. இந்த நாளில் நீங்கள் கண்டிப்பாக 5/4/2026 இந்த நாளில் நீங்கள் சங்கடகர சதுர்த்தி வருவதனால இந்த நாளில் விநாயக பெருமானையும் தொடர்ந்து முருகன் வழிபாடும் செய்யும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம். என்ன நேயர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்குது, அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு புது வீடியோஸுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.